பெரியார் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் 60 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெரியார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வரும் கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. அவரது கருத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. கடலூர், சேலம், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் புகார்கள் அளித்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் தடாகம், பொள்ளாச்சி, மகாலிங்கபுரம் உள்ளிட்ட 6 காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை வந்துள்ள புகார்களின் அடிப்படையில் சீமான் மீது 60 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. பெரியார் கூறாத கருத்துக்களை கூறியதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் சீமான் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டுத்தான் திருந்துவார்கள் என சீமானுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். பகுத்தறிவு, சமத்துவம், பெண் விடுதலை, அறிவியல் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் முன்னேற்றம் எனும் முற்போக்கு சிந்தனைகளை முன்வைக்கும் அனைவருக்கும் தந்தை பெரியாரே தலைவர் என கனிமொழி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதற்கெதிரான கருத்தியல் கொண்டவர்கள் அவரை எதிர்த்து ஓய்ந்து போகட்டும் என்றும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கரையும் பெரியாரையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் வேறுபடுத்தி பேசுவதை ஏற்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அண்ணாமலையின் குரலும் சீமானின் குரலும் ஒன்றாக இருப்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை என்னுடைய தலைவராக நான் மதிக்கிறேன் என்கிற அளவுக்கு அம்பேத்கர் மீது பெரியாருக்கு மதிப்பு இருந்தது. பெரியாரின் மீது அம்பேத்கர் அவர்களுக்கு மதிப்பு இருந்தது. அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக வேறுபடுத்தி பேசுவது, அவர்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளியை உருவாக்க முயற்சிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இது போன்ற வாதத்தை சீமான் அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாமலை சமூக நீதியின் தொட்டிலில் வளர்ந்தவர் அல்ல. அவர் சனாதனத்தின் பாசறையில் வளர்ந்தவர். சனாதன சக்திகளுக்கு பெரியார் அநாகரிகமாகத்தான் தெரிவார், அருவருப்பாகத்தான் தெரிவார். எனவே அண்ணாமலை சீமானை ஆதரிக்கிறார் என்றால் சீமான் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பணி நேரம் தொடர்பாக பிரபல பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவர் ஒருவர் பேசிய கருத்து சர்ச்சையாகி இருக்கிறது. யார் அவர், பேசியது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். I regret I'm not able to make you work on Sundays, to be honest. If I can make you work on Sundays, I'll be more happy. I work on Sundays also. What do you do sitting at home? How long can you stare at your wives? How long can the wife stare at your husband? Come on, get to the office and start working. வாரத்திற்கு 90 மணி நேர வேலை, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பீர்கள்? இப்படி பேசியது வேறு யாரும் இல்லை, L&T எனப்படும் லாசன் அண்ட் டியூப்ரோ பன்னாட்டு நிறுவன தலைவர் SN சுப்பிரமணியன் தான். What do you do sitting at home? How long can you stare at your wives? How long can the wife stare at your husband? Come on, get to the office and start working. சென்னையில் பிறந்த இவரின் ஆண்டு வருமானம் எவ்வளவு தெரியுமா? 51 கோடி ரூபாயாம். L&T நிறுவனத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ப்ராஜெக்ட் பிளானிங் என்ஜினியர், அதாவது திட்ட வகுப்பு பொறியாளராக பணியில் சேர்ந்தார். உழைப்பால் படிப்படியாக பல வளர்ச்சிகளை அடைந்த அவர் 2023ஆம் ஆண்டு அந்நிறுவன தலைவராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் L&T நிறுவன ஊழியர்களுடன் காணொலி வாயிலாக உரையாற்றிய SN சுப்பிரமணியன், உங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை பார்க்க வைக்க முடியவில்லையே என்ற வருத்தம் தனக்கு இருப்பதாக கூறினார். ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை பார்க்க வைத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறிய அவர் மற்றொரு கருத்தையும் முன்வைத்தது சர்ச்சையானது. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருக்க முடியும்? மனைவிகள் எவ்வளவு நேரம்தான் கணவனை பார்த்து கொண்டிருக்க முடியும் என வினவிய அவர், அலுவலகத்திற்கு சென்று வேலையை தொடங்குங்கள் என பேசினார். சீனாவில் வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய SN சுப்பிரமணியன், அதே நேரத்தில் அமெரிக்காவில் 50 மணி நேரமே பணி செய்கிறார்கள் என பேசினார். வலுவான பணி நெறிமுறைகளால் விரைவில் அமெரிக்காவை சீனா முந்தும் என்றும் கூறினார். ஏற்கனவே நாடு முன்னேற 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று இன்போசிஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர் நாராயணமூர்த்தி பேசிய போதே எதிர்ப்பு கிளம்பியது. பிரதமர் மோடி 100 மணி நேரம் உழைக்கும் போது நாம் ஏன் உழைக்கக்கூடாது என்றும் நாராயணமூர்த்தி பேசியிருந்தார்.
எதிர்ப்பு எழுந்த போதிலும் 70 மணி நேர வேலை என்ற தனது கருத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தற்போது அவரை விட ஒரு படி மேலே சென்று வாரத்திற்கு 90 மணி நேரம் வேலை என L&T நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் பேசியதற்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவிட்டுள்ளனர். இவரது பேச்சுக்கு தொழிற்சங்கத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் பெரும்பாலான நிறுவனங்களில் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பணி நேரமும் வாரத்திற்கு 1 அல்லது 2 நாட்கள் விடுமுறையும் அளிக்கப்படுகிறது. அதாவது வார வேலை நேரம் சராசரியாக 48 மணி நேரமாக இருக்கிறது. இதைவிட அதிகமான நேரம் பணி செய்தால் மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் என்கிறது மருத்துவத்துறை. இந்நிலையில் பணி நேரம் தொடர்பாக பிரபல தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் கூறும் கருத்து பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது.